ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹாரன் சவுண்டோட சூப்பரான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருக்குது. நிறைய பேர் பாசிட்டிவாக சேஞ்சஸ் ஆகிருக்கீங்க. அதோட வைப்ரேஷன் இங்கே எனக்கு கிடைக்கிது. ஸோ ஆகாமல் இருக்கிறவங்க நீங்கள் சீக்கிரம் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே வாங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதே உங்களோட எண்ணங்கள் தான். எண்ணங்கள் அப்படிங்கிறது பெரிய மகா சக்தி மாதிரிங்க. நீங்கள் ஒரே விஷயத்த ஒரே நோக்கத்தோடு அதை கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இதே சிந்தனையை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா இதே மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கோங்க. ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற யாருக்கோ இது முக்கியமாக போய் சேர வேண்டிய விஷயம். ஒவ்வொருத்தரும் அதை நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் நமக்கான ஒரு விடயமாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பாருங்கள். கடவுளை கும்பிட்டுக்கோங்க. நீங்கள் கும்பிட்ற கடவுள் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணுண்டா அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் உட்காருங்க. அமைதியாக உட்காருங்க. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கோங்க. கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸாக உள்ளே போகிற மூச்சு காற்றையும் வெளியே போகிற மூச்சு காற்றையும் கவனிக்க போகிறீங்க. மூச்சு காற்று உள்ளே போகும்போது பாசிட்டிவிட்டி, நேர்மறையான எண்ணங்கள் என் உடல் முழுவதும் பாய்வதாக ஒரு சிறிய கற்பனை பண்ணிக்கோங்க. அதே மூச்சு காற்று உங்களை விட்டு வெளியில் போகும்போது எதிர்மறையான தேவையில்லாத சிந்தனைகள் உங்களை விட்டு வெளியே போவதாக ஒரு சிறிய கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எனர்ஜிக்குள்ளே வர்றதுக்கு நிறைய பேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எனர்ஜிலே இருக்கீங்க. அப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா கிறிஸ்டலில் வச்சுருவோம். எனர்ஜி ஹீலிங் கிறிஸ்டல். இன்றைக்கும் நிறையா பேருக்கு எனர்ஜி ஹீலிங் போச்சுங்க. தேவைப்படுறவங்க எனக்கு நான் லைஃப்பில் ஸ்டக்காக இருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண தெரியல, நானே மனசு குழப்பமாக இருக்கேன், என்னால் மேனிஃபெஸ்டேஷனும் பண்ண முடியல, லா ஆஃப் அட்ராக்ஷனும் பண்ண முடியல, என்னென்னமோ சொல்கிறீங்க ஆனால் எனக்கு அதெல்லாம் புலப்பட தெரியல அப்படின்னீங்கன்னா உங்களோட எனர்ஜிக்கு, அதாவது நீங்கள் இப்போ இருக்கீங்க தெரியுங்களா, அந்த லோ வைப்ரேஷன் எனர்ஜியை பிரபஞ்ச சக்தி உங்களால் உள் வாங்கிக்க முடியல, தெரியல. அதனால் உங்கள் லைஃப்பில் நிறையா விஷயங்கள் தப்பு தப்பாக போகுது. இப்போ காஸ்மிக் ரேஸ் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எனர்ஜியை வாங்கி எனக்குள்ளே வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு எனர்ஜி. இப்போ சாப்பாடே இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு எனர்ஜி வரும் தெரியுங்களா, ஹாரன் சவுண்டு. நிறைய பேருக்கு தேவைப்படும் இந்த எனர்ஜி ஹீலிங் டெக்னிக்கு. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சாப்பாடு கொடுத்தோடனே அவனுக்கு ஒரு எனர்ஜி வருது இல்லைங்களா, அப்போது உங்களுக்கு எனர்ஜியே இல்லை. அப்போது அந்த சாப்பாடு அப்படிங்கிற அந்த ஒரு காஸ்மிக் ரேஸ்லேருந்து, அதுவும் பவர்ஃபுல்லான ஒரு சத்தான சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி காஸ்மிக் வைப்ரேஷன் காஸ்மிக் எனர்ஜிலேருந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து எடுத்து பாஸ் பண்ணும்போது எனர்ஜி ரூபம் தானே இந்த உலகத்தில் எல்லாமே. இங்கேருந்து நான் உங்களுக்கு பாஸ் பண்ணும்போது உங்ககிட்ட கரெக்டாக சேருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப் சேஞ்சஸ் ஆகும். நீங்களும் என்னென்ன கடைப்பிடிக்கணும்னு சில விஷயங்கள் சொல்லுவேன். அதை ஃபாலோ பண்ணும்போது இப்போதைக்கு நீங்கள் கவலைப்பட்டுருக்கிறீங்களா விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பை விட்டு விலகி எது வரணுமோ வரும், எது நல்ல விஷயமோ உங்களுக்கு வரும். பணத்தட்டுப்பாடு இருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். பணம் நிறையா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிகள் கூட கிடைக்குங்க. எனக்கு கடனாக இருக்குது, எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு ஒரு பர்சன் என்னை விட்டு போயிட்டான், அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல, ஒரு பர்சனால் நான் டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் இருக்கேன், நான் மாறணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. பிரச்சனைகள் வெளியில் வரணும், சொத்து விஷயம் எனக்கு வர வேண்டிய சொத்து வரல, அந்த மாதிரி ஒரே விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டே அந்த ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனோ அல்லது எந்த விதமான விஷயமோ நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா அது கிடைக்காது. ஏன்னா உங்ககிட்ட எனர்ஜியே இல்லை. நெகட்டிவிட்டி மைண்ட் செட்டில் இருக்கும்போது நீங்கள் எந்த விஷயம் கேட்டாலும் இன்னும் நெகட்டிவிட்டியான ஒரு விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ எனர்ஜியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே ஒரு சலைன் பாட்டில் ஏற்றுவாங்க தெரியுங்களா, குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி எனர்ஜி 48 நாளைக்கு உங்களுக்குள்ளே பாஸ் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் உங்களுக்கு பூஸ்டப் ஆகி உங்களுடைய அந்த ஒரு ஆன்மாவோட பவர் என்னென்னு உங்களுக்கே தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பாசிட்டிவிட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாற உங்களாலே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்களே அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதுதான் எனர்ஜி ஹீலிங் டெக்னிக் மூலமாக ஒரு சிம்பிள் டெக்னிக் இங்கே கொடுக்கப்படுதுங்க. தேவைப்படுறவங்க இந்த எனர்ஜி டெக்னிக் 48 நாள் இதில் நீங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு வேலையே இல்லைங்க. நீங்கள் சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லுவேன். அது மட்டும் நீங்கள் அன்றாடம் வேலையில் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயங்கள் தான் சின்ன ஒரு மாற்றத்தோடு செய்ய போகிறீங்க.
மற்ற விஷயங்கள் எல்லாமே 4 மணிக்கு எந்திரிச்சு பண்ணுறது எல்லாமே நான் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? இதுதான் வந்து எனர்ஜி உங்களுக்கு வந்து பாயிண்டட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பாயிண்டட் எனர்ஜி கிறிஸ்டல், பாயிண்டட் எனர்ஜி கிறிஸ்டல். இதன் மூலமாக தான் இது சும்மா இருக்கும்போது எனர்ஜி ஃபுல்லாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தப்போ காஸ்மிக் எனர்ஜிஸ் நான் வாங்கிட்டு இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து இதை பாயிண்டட் உங்கள் பேரை சொல்லிவிட்டு உங்கள் பேரும் புகைப்படம் மட்டும் கொடுத்துட்டா போதுங்க. ஓகேங்க, இன்றைக்கி ரீடிங் போகலாமா? நிறையா பேருக்கு தேவைப்படுறது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்க்குறவங்க என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட வர கிளைண்ட் எல்லாமே பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான். மணி ப்ராப்ளம்ங்கிறத விட அதை விட ஜாஸ்தி என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து உறவுகளால் பிரச்சனையாக இருக்குது. எனக்கு வந்து 2வது உறவுக்குள்ளே நான் போனேன். அந்த உறவும் வந்து என்னை ஏமாற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப நாளாக காணோம் அவங்கள. இப்போ என்ன தான் நினைக்கிறாங்க தெரியல. என் அன்பை புரிஞ்சிக்க மாட்றாங்க. வரவங்கெல்லாம் வராங்க, அவங்களா வராங்க, அன்பை கொடுக்குறாங்க. அப்புறம் திடீர்னு நான் அவங்க மேலே வந்து அதிகப்படியாக ஒரு பற்றுதல் இருக்கும்போது அவங்க என்னை விட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதை குறித்து தான் நிறைய வருது. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன விதமான தீர்வு அப்படிங்கிறத நம்ம யார்கிட்ட கேட்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்து திரும்ப சிவாப்பா கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். சிவாப்பா கிட்ட இன்றைக்கி உங்களுக்கு உண்டான மெசேஜஸ், இன்றைக்கி பார்க்குற உங்கள் பர்சன் மைண்டில் என்ன தான் இருக்குது, அவங்க என்ன தான் உங்களை பற்றி நினச்சிட்ருக்காங்க, அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சில பேருக்கு சில நபர்கள் ஏமாற்றவும் பட்டிருக்காங்க, அதோட எனர்ஜியும் வருது. சில பேர் ஸ்டக் எனர்ஜிலையும் மாட்டிருக்கீங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, இதுலேருந்து எப்படி வெளியில் வருது தெரியல, எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்களோட அடுத்த மூவ் என்ன, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க எதனால இப்படி இருக்காங்க, எதனால முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்றாங்க, அந்த மாதிரி நிறையா விஷயங்களும் எனர்ஜி இங்கே தெரியுது. பார்க்கலாமா? உங்கள் பர்சன் வந்து இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, மற்றவங்க பேச்சை கேட்குற மாதிரி தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் சுற்றி உள்ளவங்களால் ஒரு வந்து மாட்டிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அதுக்கு தலையாட்டிட்டு ஆமாம் சாமி போடுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்க்குறாங்க. அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் வந்து செய்யாமல் மற்றவங்களுடைய அந்த கிரிட்டிசிசம், மற்றவங்கள என்ன நினச்சிக்குவாங்களோ அவங்க இதை சொல்கிறாங்களே, அவங்க நிறைய பேர் டாமினேட்டும் பண்ணுவாங்க. நீ இதை பண்ணலைன்னா இப்படி ஆகி போயிடும் லைஃபு அப்படிங்கிறதுனால அவங்க அவங்க கையில் ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரி தான் இப்போ உங்கள் பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த கிரிட்டிசிசம் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிறைய சேலஞ்சஸ் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியல. மெயின்டைனிங் கண்ட்ரோல் எல்லாமே இன்னொருத்தர் கையில் இருக்குது. சுற்றி உள்ளவங்க கையில் தான் இவருடைய ஆக்ஷன் ஃபுல்லாகவே இருக்குது. 7777 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ஃபயர் எனர்ஜி 3rd டெக்கான் லியோ தான். இப்போ வந்து என்னென்னா உங்களோட லாஸிங் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே உங்கள் பர்சன் வந்து ரீகெயின் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க. உங்களை சூஸ் பண்ணுறாங்க தான், கையிலலாம் இருக்குது, மனசுலலாம் இருக்குது, உங்கள் ஞாபகம் எல்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. பட் ஆனால் வந்து சுற்றி உள்ளவங்க நபர்களால் அவர் வந்து ஆட்டுவிக்கப்படுறாரு, அதோட ரியாக்ஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ உங்கள் பர்சன் இருக்கிறதுனால இப்போதைக்கு கிணத்துல போட்ட கல் மாதிரி தான். எதுவுமே பெருசாக வந்து வெளியில் தெரிகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் மூடு மந்திரம் மாதிரியே இருக்கும். என்னடா உன் மனசில் இருக்குது, உண்மையாக சொல்லி தொல்லடான்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்குது. வேணும்னு சொல்லாது, வேணான்னு சொல்லாது, வரவும் செய்யாது, விட்டு விலகவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்னென்னா, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் இதான் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ஒன்று அந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர்னு தெளிவாக தெரிஞ்சால் நம்ம புரிஞ்சுக்கலாம். கொஸ்டினும் தெரியல, ஆன்சரும் தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. இது வருமானும் தெரில, வராதானும் தெரில, நம்மளை நினைக்குதானும் தெரில, லவ் பண்ணுதானும் தெரில, விட்டு விலகுதானும் தெரில, உண்மையாக இருக்கானும் தெரில, இல்லை வேறு பக்கம் மூவ் ஆன் ஆகிடுச்சு, எதுவுமே தெரியாத ஒரு மற்றவர்களால் வந்து ஒரு ஆட்டுவிக்கப்படக்கூடிய ஒரு கை பொம்மை மாதிரி தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. வாவ், பாட்டம் ஆஃப் த டேக்கு பாருங்கள். அன்பெல்லாம் இருக்குது, ஒரு காலத்தில் அன்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கான டிவைன் டைமில் வந்து கடவுள் வந்து சேர்த்து வைப்பாங்க. கல்யாணம் இருக்குது, வாவ் சூப்பர் சூப்பர், கல்யாணம்லாம் இருக்குங்க அவங்களுக்கு. நீங்கள் நினச்ச பர்சனோட கல்யாணம்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து என்ன ஆகுது, லவ் இருக்குது, அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. உண்மையான லவ் இருக்குது. அது ஆனால் அந்த லவ் வந்து அந்த பக்கம் வந்து சரி பண்ணப்பட்டு தான் இங்கே வரும். கடவுளால் டெஸ்டின்டு பார்ட்னர்ஷிப் தான் இது. ஒரு என்னென்னா அந்த லவ் பண்ணுற காலத்துலேயே உங்களால் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் வந்து இது வரைக்கும் நான் சந்திச்சதே இல்லை, இப்படி ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. நமக்காக படைக்கப்பட்ட உறவு இதானோ,
நம்ம தான் தப்பாக போய் ஒரு ஃபஸ்ட்டு உறவுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோமோ, இதுதான் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு உறவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில டைமில் நிறையா நீங்களே வந்து கேள்வி கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எப்படி ஒரு பர்சன் வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த பர்சன் வந்து உங்களுக்கு இருந்திருப்பாங்க, அன்பை கொடுத்துருப்பாங்க. எல்லாமே உண்மையாக தான் இருந்திருக்கு. பட் ஒரு சில காரணங்களால், சில சுச்சுவேஷன்ஸ்னால அவர் சந்திச்சுட்டு இருக்கிற அந்த கெரியர் விஷயமா கூட இருக்கலாம், அல்லது தேர்ட் பார்ட்டி விஷயங்கள், அவங்கள சுற்றி இருக்கிற நபர்களோட அந்த ஒரு விஷயத்தின் மூலமாக வந்து இவர் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு, உங்களை வந்து அவாய்ட் பண்ணுறாரு. அந்த பிரச்சனைகள், அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து அதை பெருசு பண்ணிவிட்டு அவரால் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுக்கறதில்ல, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு நம்பிக்கையோ அல்லது வந்து ஒரு என்னென்னா, இப்போ ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு ஒன்று வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டியது டைம் முக்கியமாக. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டைம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் இல்லைங்களா? வேலை இருக்குன்னா கூட நான் எனக்கு இந்த வேலை இருக்குமா, நான் வந்து போயிட்டு வந்து நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாவது ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஒன்றுமே மெசேஜ் இல்லை. முன்னெல்லாம் வந்து மெசேஜ் போட்டுட்டு நிறையா வந்து காத்துட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து மெசேஜை பார்க்குறதுக்கே நேரம் இல்லாத மாதிரி நம்மளை வந்து டோட்டலாக அவங்க லைஃப்பில் நிறையா பேருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு உங்களுக்கு அப்படிங்கும்போது ஒரு எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் வந்து இல்லாமல் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணும்போது அந்த சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருப்பீங்க. நிறைய பேர் பார்க்குற நீங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளேயும் மாட்டியிருக்கீங்க. பர்சன் என்ன பண்ணிகிட்ருக்கான், எப்போ வரப்போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம். பட் ஆனால் இந்த பிரிவினை எல்லாமே சில லெசன்ஸ் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து படிக்கிறதுக்கு உண்டான வேலை மட்டும்தான் இது. ஸோ இந்த டைமை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும், அவங்கள பற்றின சிந்தனையை விட்டுட்டு உங்களுக்கு உண்டான ஒரு செல்ஃப் லவ் நீங்கள் பண்ணணும். இப்போ எல்லாமே வந்து நம்ம எப்படி ஒரு தப்பான ஒரு படிப்பினை வந்துட்டோம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து யாராவது ஒன்று வந்து டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன வயசில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அம்மா அப்பா டிபெண்ட் பண்ணியிருப்போம், அப்புறம் கூட பிறந்த அண்ணா, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க, அதுக்கப்புப்புறம் ஸ்கூலில் படிக்கிற இந்த மாதிரி டீச்சர்ஸ், ஏதாவது ஒன்று டிபெண்ட் பண்ணி கற்றுக்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி தான் நம்ம டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிபெண்டன்சி எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து சுயமாக நம்மளை நேசிக்க ஆரம்பிக்கணும், நம்மளை பார்த்துக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நம்ம மேலே வந்து அம்மா அப்பா இவங்க எல்லாமே நம்ம மேலே லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம டிபெண்ட்டாக இருக்கோம், நம்மளும் அவங்களுக்கு பிடிக்குது, அவங்களும் நமக்கு வந்து பிடிக்குது. ஸோ வந்து நமக்கு உண்டான அத்தனை நல்ல விஷயங்களும் நமக்கு வந்து தெளிவு பெற வரைக்கும், நமக்கு வந்து அந்த ஒரு அடல்ட் ஸ்டேஜெலாம் தாண்டி புரிய வைக்கிற வரைக்கும் எல்லாரோட அன்பும் வந்து கட்டுமானத்துக்குள்ளே நம்ம வளர்ந்து வந்திருப்போம் இல்லைங்களா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்க வந்து நம்ம மேலே அந்த பேம்பர் பண்ணுற அந்த அன்பு வந்து எப்பயுமே நமக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்த உறவுக்கிட்ட நம்ம போய் தேடுறோம். அதே மாதிரி வந்து இப்போ வந்து வளர்த்து விட்ட அதே பர்சன்ஸ் தான் திரும்ப நம்ம அவங்கக்கிட்டே போகும்போது அவங்களே வேறு மாதிரி கூட ரியாக்ட் பண்ணலாம். அம்மா அப்பா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணலாம், நான் பாசமே இல்லாத மாதிரி கூட ரியாக்ட் பண்ணலாம். கூட பிறந்த சகோதரன் வந்து இது வரைக்கும் நல்லா பழகிட்டு இருந்தாங்க, ஏன் அப்படி திடீர்னு சொந்தக்காரங்களுக்குள்ளே இவ்வளோ சண்டை வருது, கூட பிறந்த உடன்பிறப்புகளுக்குள்ளே ஏன் அப்படி சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது நம்ம இங்கே என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஏன்னா அவங்க தான் வந்து பேம்பர் பண்ணுறாங்க, இது இப்படி போனால் இது தப்பாக இருக்கும், அப்படி போனால் அது தப்பாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்மளே நேசிக்க ஆரம்பிக்கணும், செல்ஃப் லவ் பண்ணணும், செல்ஃப் இண்டிபெண்ட்டாக லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து பண்ணணும். அதை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுடைய கோல் வந்து எப்பயுமே வந்து மறக்கவே கூடாது. எந்த ஒரு விஷயம் வந்து கோல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை விட்டுட்டு போகிறது, பாதியில் விட்டு போகிறது, இதெல்லாம் வந்து கவலை வந்துச்சுன்னா அதை விட்டுட்டு போகிறது, இதெல்லாம் விட்டுருவோம். அடுத்தது நம்மளோட ஹெல்த்தை இது வரைக்கும் நம்ம அம்மா பார்த்துருப்பாங்க, கூட இருந்தவங்கலாம் பார்த்துருப்பாங்க, நான் இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு அக்கறைப்பட்டிருப்பாங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் ஒரு வேலை தேடி தனியாக வரும்போதோ அல்லது வந்து இதாவது வாழ்க்கைங்கிற ஒரு களத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது எப்படி ஆயிருப்போம் நம்ம அப்படின்னா, அடுத்தவங்களுடைய அந்த ஒரு கை பொம்மையாக நம்ம வளர்ந்த மாதிரியே நம்மளும் வந்து என்ன பண்ணுறோம், இன்னொருத்தவங்களையும் அதே மாதிரி தேடுறோம். அதே மாதிரி நம்மளை பார்த்துக்கணும், நான் எப்படி அன்பு கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களும் வந்து ரிட்டர்ன் எனக்கு அன்பு கொடுக்கணும், உண்மையாக இருக்கணும். அந்த மாதிரி ஏன்னா வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்கள வந்து செல்ஃப் லவ் பண்ணியிருக்க தெரியாது சின்ன வயசுலேருந்து, மற்றவங்க தான் வந்து செல்ஃப் லவ் அவங்கள வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, செல்ஃப் லவ்னா என்னன்னே தெரியல, என்ன நானே பார்த்துக்கணுங்கிறதும் தெரியல, எனக்கான ஒரு விஷயம்லாம் நான் தான் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. யாரோ ஒருத்தவங்க வந்து என் மேலே வந்து அன்பு கொடுக்கணும், என்னை பார்த்துக்கணும், என்னை பத்திரமா பார்த்துக்கணும், எனக்கு உண்டான விஷயங்கள் பண்ணணும், எனக்கு உண்டான குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், எனக்கு கடைசி வரைக்கும் என்னை பேம்பர் பண்ணிக்கணும். இதே விஷயம் வந்து சின்ன வயசில் நடந்த அத்தனை விஷயங்களையும் நம்ம பெரிய ஏஜில், அதாவது காலேஜ் படிக்கிறதுலேருந்து என்ன வச்சுக்கோங்களேன், அந்த ஏஜ்லேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கல்யாண ஸ்டேஜ், குழந்தைங்க, இந்த மாதிரிலாம் அப்படியே வந்து இதே பக்குவத்திலே நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கெல்லாம் அடிக்கடிக்கும். ஏன்னா ஒரு மிருகத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம்
கொஞ்ச காலம் மட்டும் வந்து அது என்ன பண்ணும், பேம்பர் பண்ணும். சில மிருகங்கள்லாம் அப்படியே பெத்து விட்டதோட அப்படியே ஓடிரும். அது நீனே பார்த்து நீனே வளர்ந்துக்கோ, எங்கே பால் கிடைக்குதோ அந்த நாய்க்குட்டிலாம் அது எங்கே போய் அது குழந்தை திங்குதோ தின்னு அது வளர்ந்துக்கும். அந்த மாதிரி தற்செயலாக, ஏன்னா நம்மளை நேசிக்கும் போது நமக்கு உண்டான விஷயங்கள் தேடும்போது எல்லாருக்குமே இங்கே எல்லா விதமான விஷயங்களும் இங்கே கிடைக்கிது. அப்போது ஃபஸ்ட்டு நம்மளை நேசிக்கிறத வந்து விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த ஒருத்தவங்க வந்து வேற ஒருத்தவங்க வந்து என்னை பார்த்துக்கணும், எனக்கு லவ் கொடுக்கணும், எனக்கு வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் மற்றவங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க வளர்ந்த விதம் வேறு, அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அது வேறு எனர்ஜி, வேறு சோல், வேறு ஏதோ பண்ண வந்திருக்கு. ஸோ அந்தந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும்போது அங்கங்கெல்லாம் பெயின் ஆகுது. இப்போ வந்து எதுக்கு இவ்வளோ கதை அப்படின்னா, இப்போ நமக்கு எதுக்கு பெயின் ஆகுதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசில் கற்றுக்கிட்டது, அந்த சின்ன வயசு பாடத்தை கற்றுக்கிட்டிங்களா, பேசிக் கற்றுக்கிட்டிங்களா, அதை வந்து எக்ஸிக்யூட் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், செல்ஃபாக சுயமாக நிற்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும், செல்ஃப் லவ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும், உங்களை நேசிக்கிறதுக்கு கற்றுக்கணும், ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கணும், வேலையை எப்படி பண்ணணும்னு கற்றுக்கணும். தான் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் எல்லாரும் பாதுகாத்துட்டு வந்திருப்பாங்க உங்களை, இனிமேல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும், உங்களை நீங்களே முக்கியத்துவம், நீங்கள் தான் முக்கியத்துவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மற்றவங்க வந்து என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அது உங்களோட ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில் கொடுக்கக்கூடாது. அவங்க பேசினாதான் சந்தோஷம், அவங்க சிரித்தாதான் நீங்கள் சிரிப்பீங்க, அவங்க உங்களை லவ் பண்ணணும்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து நடக்காத விஷயம். நடந்துச்சு அப்படின்னா குறுகிய காலத்துக்கு நடந்திருக்கலாம், அப்புறம் திரும்ப அவங்க பேக் டு த ஃபார்ம் வேறு மாதிரி மாறினாங்க அப்படின்னா நீங்களும் திரும்ப வந்து அழுதுட்டு உட்காந்துருப்பீங்க. உங்கள் ஃபார்மில் இல்லாமல் நீங்கள் வேறு ஃபார்மில் நின்றுட்டுருப்பீங்க. போக வேண்டிய பயணத்தை மறந்துட்டு அதே இடத்துல ஸ்டக் எனர்ஜியில் நின்றுட்டுருப்பீங்க. ஸோ இங்கே எல்லாமே தப்பு பண்ணுறது யார் அப்படின்னா உங்களோட பர்சன் கிடையாது, நீங்கள் தான். நீங்கள் மாறும்போது இந்த உலகமே மாறுது. இது இங்கே என்னென்னா இதெல்லாம் படிப்பினை. அந்த படிப்பினைக்காக தான் ஒரு டிவைன் டைம் அப்போது இந்த படிப்பினைலாம் நீங்கள் தனியாக படிப்பீங்க. அந்த பர்சன் தனித்தனியாக அவர் படிப்பார். அவர் படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பட் பார்க்குற நீங்கள் டிவைன் ஃபெமினைன், டிவைன் மாஸ்குலைன் தான் ஃபஸ்ட்டு படிப்பீங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இமோஷ்னலாக கனெக்டட் ஆகிட்டோம். சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுறோம், இமோஷ்னல் லெவலில் நம்ம எல்லாருமே வந்து கனெக்டட் ஆனதுனால தான் இங்கே எல்லா இடத்துலையுமே அடி உழுகுது. இமோஷ்னல் பாண்டிங்கே இங்கே கிடையவே கிடையாது. இங்கே எனர்ஜி பாண்டிங் தான். கடவுளுக்கும் நமக்கும் உண்டான எனர்ஜியை நம்ம எப்பயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அதனால் எல்லா விதமான ஒரு கஷ்டத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டு உங்களை மாற்றிக்கிட்டு பாசிட்டிவிட்டி, சந்தோஷம் எப்பயுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசில் உங்களை எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, பயமுறுத்தியே வளர்த்துப்பாங்க. ஐயோ அது பண்ணால் அது இப்படி ஆகி போயிடும், இது பண்ணால் அப்படி ஆகி போயிடும்னு ஒரு பயந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். யாரையாவது, ஏன்னா இப்படி ஆகிடுமோ, யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, நம்ம கூட யாராச்சும் இருக்க மாட்டாங்களா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயே வளர்ந்து வந்திருப்போம். ஸோ மற்றவங்களையும் நம்ம வந்து தேடுறோம். அப்போ தான் வந்து என்ன சொல்கிறார் கடவுள், ஒரு கஷ்டகாலம் வரும்போது தனியாக நிற்கிறதுக்கு பழகிறதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறார். ஏன்னா தனிமையில் நிற்கும் போது தான் நீ யாருன்னு தெரிஞ்சுக்குவ, செல்ஃப் லவ் பண்ணுவேன். செல்ஃப் லவ்ங்கிறதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. நான் தனியாக நிற்கும் போது தான் தெரியும் எனக்கு செல்ஃப் லவ் பண்ணாமல் நான் இருக்கேன் அப்படிங்கிறதும். அப்போ எனக்கு உண்டான அந்த ஒரு கோலும் என்னன்னு நான் செட் பண்ணவே இல்லை. மற்றவங்களுக்கு வேலை செய்கிறது தான் என்னோடய கோல், கடவுள் அதுக்கு தான் என்னை படைச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருந்தேன் நான். இதெல்லாம் தெரியலைங்க அப்போல்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பாசிட்டிவிட்டி மைண்ட் செட். எப்போ பார்த்தாலும் அழுகாட்சி சீனியே நடந்து முடிஞ்சதே நினச்சிட்டே இருப்பேன். நான் பண்ண தப்பு இது எல்லாமே. அப்புறம் பாசிட்டிவிட்டியாக மாறினேன். இப்போ நிறைய விஷயங்கள், அப்புறம் சந்தோஷம்னா வந்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் ஒரு 10 விஷயம் எது கெட்ட விஷயம் நடந்திருக்கோ, பேடான ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்திருக்கோ, அந்த விஷயத்தை மட்டுமே ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, அடிக்கடி திங்க் பண்ணி இமோஷனலாக அழுதுகிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே நான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. அந்த ஒரு டார்க் நைட் ஆஃப் த பீரியடில் எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் தானாகவே ஆயிருக்கு. அப்போது அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயம் புலப்பட்டுச்சு. கல்யாணம் நிச்சயமாக இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் இப்போ தனியாக நிற்கிறீங்க, அழுதுட்டு நிற்கிறீங்க அப்படின்னா ஒரு டிவைன் டைம் வந்து வருது. ஏன்னா கடவுளோட ஒரு டெஸ்டின்டு கனெக்ஷன் இது. ஸோ வந்து தனித்தனியாக நிற்க வச்சு பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க. மேரேஜ் கண்டிப்பாக தான் போகுது. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பர்சனோட வீடாக இருக்கலாம். அது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷன், கஸ்டம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். நிறைய நாலேஜுங்க உங்களுக்கு. நிறைய அத்தாரிட்டியான பர்சன் தான். நிறைய நாலேஜு, நிறைய கற்றுட்ருப்பீங்க. ஏதாவது ஒரு மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்குவீங்க. மெடிடேஷன் கிளாஸு, யோகா கிளாஸு, அமைதியை தேடி போகிற அந்த வீடியோஸ் கூட நிறையா நீங்கள் பார்க்கலாம். நிறைய சத் சங்கம் கூட கேட்கலாம். எதுக்கு இது பேசிகிட்டே இந்த கார்டை எடுத்தேன்னு எனக்கு தெரியல. இது எடுக்க சொல்லி வந்துச்சோ. ஏன்னா
நிறைய பேர் டவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாட்டியிருக்கீங்க. நிறைய நம்பின விஷயங்கள் நிறைய பேருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் அப்படி அந்த விஷயம் பண்ணணுன்னே நீங்கள் வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. பட் அந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து நடந்தோன்னே உங்களால் தாங்க முடியல. இந்த விஷயம் பின்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாத ஒரு கூத்துகள்லாம் நிறைய நடந்திருக்கு. உங்களோட நாலேஜ் இல்லாமல் அது எல்லாமே நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது உங்களால் அதை வந்து தாங்கிக்கவே முடியல. இன்னும் அந்த இடத்துல நின்னீங்க அப்படின்னா உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயமா போயிடுங்கிறதுனால கடவுள் அந்த உனக்கு பின்னாடி நடக்கிற ஏன்னா கடவுள் மட்டும்தான் வந்து வந்து 180 டிகிரியில் சுற்றி பார்க்குறாரு. நம்ம 90 டிகிரியில் மட்டும்தான் பார்க்குறோம். கடவுள் 360 டிகிரிலே பார்க்குறாரு அவர் கேமரா பார்வை. அதனால் இன்னுமேலும் வந்து என் குழந்தை வந்து நிற்கக்கூடாது ஆரஞ்ச் சவுண்ட். அதனால் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கே வந்து தெரிய வந்திருக்கும், தெரியப்படுத்தியிருப்பாங்க. தெரிய வந்திருக்கும்னு இல்லை, நீங்களாம் கண்டுபிடிக்கல. நீங்கள் வேணால் நினச்சிக்கலாம் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக கடவுள் நிறைய விஷயங்கள் உங்கள் கண்ணில் புலப்படுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கூட அந்த டார்க் நைட் ஆஃப் த பீரியடுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நல்லா காட்டினார் கடவுள். அந்த விஷயம்லாம் வந்து சாமானியமாக அதெல்லாம் நான் வந்து பார்க்கக்கூடிய ஆளே கிடையாது. பட் யார் என்ன எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எனக்கு காமிச்சது சிவாப்பா தான். ஏன்னா நான் இன்னும் நம்பிட்டு ஏமாந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தான் கண்ணில் காமிச்சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இன்னும் நீ உனக்கு வாழ்க்கை இருக்குது, நீ இன்னும் இதுக்கிட்ட நின்னேன்னா இன்னும் எரிஞ்சு போயிடுவேன். நீ அந்த பர்சன் கிட்ட நின்றுனா எரிஞ்சு போயிடுவேன். உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. அதனால அந்த இடத்த விட்டு நீ கொஞ்சம் நவுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து பிடிச்சி கீழே விழுகிறது வலிக்க தான் செய்யும். அங்கேருந்து விழுந்தா வலிச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த லெசன் வந்து உங்களால் தாங்க முடியாது. வலிச்சாலும் பரவாயில்ல, தாங்கிட்டு நீ கீழே வந்தேன்னா இங்கே கடவுளுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். அதனால் வலியோட கீழே வந்துரு, தப்பிச்சு வந்துரு, அடி ஒரு சின்ன காயங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா உன் உயிர் கடவுளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து இங்கே போயிட்டுருக்கு. நிறையா வந்து பார்த்துருப்பீங்க. லைஃபே வந்து அப்படியே இருண்டு போன மாதிரி இருக்கும். என்னடா பிரகாசமான ஒரு சூரிய ஒளி மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு போன நேரத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து உண்மை வந்து உங்களுக்கு வெளிப்படும் போது அதை ஏற்றுக்கவும் முடியல, அதை அதை நினச்சி பார்க்கவும் முடியல, அதை வந்து விட்டு கொடுக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் உங்கள் லைஃப் வந்து இப்போ போயிட்டுருக்கு. நிறைய பேரோட வாழ்க்கை அது தாண்டி வந்திருப்பீங்க. சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட இருக்கலாம். என்ன ஆச்சு, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு நெருடல். அடுத்த கார்டு என்ன பார்க்கலாமா? ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா கடவுள் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, உனக்கான ஜட்ஜ்மெண்ட் நான் வாங்கி தரேன். உன் காயங்களுக்கு நான், ஏன்னா மேலேருந்து தள்ளி விட்டதும் அவர் தான். அவருக்கு இதில் வந்து என்னென்னா அவர் தான் தள்ளி விட்டார். அவரே வந்து அந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் வச்சுருக்காரு. உனக்கு நல்ல காலம் இருக்குது, உனக்கு ஏமாத்தினவங்களுக்கு சங்கு இருக்குது, அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன். ஏன்னா நீங்கள் அவருக்கு ரொம்ப முக்கியங்க. நீங்கள் என்னமோ நினச்சிட்ருக்கீங்க கடவுள் தான் எல்லாம் பண்ணுறாருன்னு. கடவுள் பண்ணல, கடவுள் தான் உனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கண்ணில் காமிக்கிறார். நீ தப்பான விஷயத்த நின்றுட்டுருக்க, நீ அழுதுட்டு நிற்கிற, அது உனக்கு காயப்படுத்துது, வேதனைப்படுத்துது. கை நீட்டி கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு நான் கேட்டால் அடுத்த செகண்ட் கடவுள் வந்துட்டார். எப்படி அந்த திரௌபதியை வந்து கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு 2 கையும் மேலே தூக்குனதுக்கப்புறம் வந்தாரோ அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். ஆனால் இதெல்லாம் இதில் இந்த புராண கதையெல்லாம் நான் படித்தது இல்லைங்க. தெரிஞ்சு செஞ்சேனா தெரியாமல் செஞ்சேனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு அப்போ அந்த நேரத்தில் இல்லவே இல்லைங்க. எப்படிங்க இடி விழுந்த மாதிரி இருக்குது. இதில் நான் எப்படி எங்கேருந்தே வரும் எனக்கு நம்பிக்கை. ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணேங்க. அது உண்மையாக நீங்கள் வந்து ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு இல்லை, நீ மட்டும்தான் வேணும். நான் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு நான் வேணும், எனக்கு நீ வேணும். நீங்கள் தான் இருக்கீங்கிறது எனக்கு உணரப்படுது, எனக்கு உணர்த்தப்படுது. வேறு யாரும் என் கூட இல்லை. எதுவுமே எனக்கு நிரந்தரமாக தெரியல, எதுவுமே என்னை மதிக்கிறதா தெரியல, எதுவுமே என்னை நேசிக்கிறதா தெரியல. எல்லாமே நம்ப வச்சு ஏமாத்துது. எனக்கு நீ வேணும், எனக்கு நான் வேணும், நான் மட்டும்தான் வேணும், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையெல்லாம் கிடையாது. உண்மையிலுமே வந்து மனசால், ஆள் மனசால் வந்து நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் வெளியில் நான் அவங்கள விட்டுட்டு திறந்துட்டு வெளியில் போனேன், அந்த மெம்பர்ஸ்லாம் விட்டுட்டு வெளியில் போனேன், குடும்பத்தாரை விட்டுட்டு வெளியே போனேன், அதெல்லாம் கிடையாது. அந்த வீட்டில் இருந்து நான் என்ன பண்ணேன், எல்லா விஷயங்களையும் வந்து என்னை விட்டு, என் மனசை விட்டு தூக்கிட்டேன். எதெல்லாம் வந்து பிடிச்சி வச்சுருந்தனோ, இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், இது எனக்கு அன்பு கொடுக்கணும், இது என் பாசம் கொடுக்கணும், இவங்க ஏன் அப்படி இருக்காங்க, இவங்க ஏன் அப்படி நடக்கிறாங்க, இவங்க ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்ததில் இந்த கேள்விகளெல்லாம் அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி அந்த பக்கம் ஓரமாக தூக்கி போட்டுட்டு, நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இப்படி இருக்க பிடிக்கல, நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படிங்கும்போது தான் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள், அங்கே பண்ணுங்கள், அந்த ஒரு காஸ்மிக் ரேஸ் வருது அப்படிங்கும்போது எந்திரிக்கும் போதெல்லாம் அங்கே நம்ம பழைய பேட்டர்னில் இருந்திருப்போம் தெரியுங்களா. அந்த ஒரு லேட்டாக எந்திரிக்கிறது, ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறது, பொறுமையாக மற்றவங்களுக்கு செய்கிறது, அப்படி இப்படியே லைஃப் பேட்டர்ன் இருக்கும் இல்லையா. அந்த 3 மணிக்கு எந்திரிக்க சொன்னால் எனக்கு என்ன ஆகுது, அந்த நேரத்தில் அந்த என்னை
எனக்கு வந்து பிரச்சனை சால்வ் ஆகணும், எனக்கு அந்த டிப்ரெஷன்லேருந்து நான் வெளியில் வரணும், டார்க் நைட் ஆஃப் த டயத்துலேருந்து நான் வெளியில் வரணும். ஆனால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, யாருமே இல்லையோ இந்த உலகத்தில், எனக்காக யாருமே இல்லையா? அப்போது நான் அனாதையா? அப்போ நான் இப்போ மெடிடேஷன் பண்ணுறது நான் என்ன செத்து போகிறேன்னா? இந்த உலகத்தை விட்டு வெளியே தனியாக போகிறேன்னா? இயல்பான வாழ்க்கை எனக்கு இல்லையே, என்னவோ ஒன்று பண்ணுதே என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு ஏற்பட்டதுங்க. அது அன்றைக்கி வந்து எனக்கு என்னென்னு புரிஞ்சுக்க தெரியல. ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு அதோட அர்த்தம் முழுசாக புரிஞ்சிச்சு. என்னென்னு தெரியல, அழுகிறேன் நான். கடவுளே என்னை ஏன் இப்படி வந்து படைச்சிருக்க? மற்றவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களே, எனக்கு வந்து இந்த நான் 3 மணிக்கு எந்திரிச்சு பண்ணுறேன், தனியாக இருக்க மாதிரி இருக்கேன். எனக்கு இத்தனை பேர் கூட அதே வீட்டில் இருந்தால் கூட நான் தனியாக இருக்கேன். எனக்கு ஒரே அழுகையாக வருது. நான் இந்த உலகத்தை விட்டுட்டு நான் வெளியில் போகிறேன்னா, இல்லை நான் சீக்கிரம் செத்து போகிறேன்னா, அந்த மாதிரி தாட்டெல்லாம் வரலங்க. என்ன அப்படி வருதுன்னா, யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி நான் ஆகுறேன். நான் செத்து போகிறேமா அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரல. யாருமே இல்லாமல் எனக்கு ஏன் யாருமே இல்லைன்னு ஒரு எண்ணம் வருது எனக்கு அப்படின்னா, ஆள் மனசில் நான் பதிய வச்சுட்டேன். அந்த எண்ணத்தை பதிய வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, எனக்கு நிறைய கண்ணீர் வருது. இந்த மாதிரிலாம் லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேனே, சீக்கிரம் நான் பைத்தியமாக ஆக போகிறேன் போல இருக்குது, என்னென்னமோ பண்ணுது எனக்கு அப்படின்ட்டு என்ன பண்ண. இருந்தாலுமே அந்த 3 மணிக்கு 3:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு அந்த சிவனோட பாட்டை கேட்டுகிட்டே நான் வந்து அந்த மெடிடேஷன் கண்ணில் மூடி உட்காந்து கண்ணை மூடி அப்படியே பண்ணும்போது அப்படியே தலையை கிறுக்கிறுன்னு சுற்றுங்க. அந்த பிரபஞ்ச சக்தி எனக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னை நிறைய ஹீலிங் பண்ணிச்சுங்க. அந்த மனக்காயம், கஷ்டம், அப்பா அம்மா தாயே நீ நினச்சி பிடிச்சி வச்சுருக்கல சில விஷயங்கள்லாம், அதெல்லாம் அப்படியே ஓரமாக விட்டுரு. நீ அப்படியே ஓரமாக என்னை விட்டு வெளியே நிறைய போச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஹீலிங் ஆச்சு. அந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜி எனக்குள்ளே வர எனக்கு மனசு வேதனை, ரணங்கள், ஏற்கனவே நடந்த பாஸ்டில் நடந்த அத்தனை விஷயங்களும் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், அப்படியே படம் மாதிரி பார்த்துட்டே இருந்து ஆள் மனசில் பதிய வச்சுருக்கேன். எல்லாமே ஹீலிங் ஆகி அப்படியே வெளியே போணுச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட நான் டார்க் நைட் ஆஃப் த டைமில் பண்ணேன். என்னென்னா, ஒரு பெரிய ஒரு சாட் எடுத்துகிட்டு பிரபஞ்சம் நான் உன்னோடு இருக்கிறேன், யூனிவர்ஸ் ஆல்வேஸ் வித் யூ அப்படிங்கிற மாதிரி சில வாசகங்கள், நல்ல பாசிட்டிவ் வாசகங்களை எழுதி வச்சு கண்ணை மூடிட்டு, இன்றைக்கி எந்த வாசகங்கள் எனக்கு கொடுக்குறீங்கன்னு கண்ணை மூடிட்டு ஒரு வாசகத்தை தொடுவேன். இன்றைக்கி என்னோடய பிரபஞ்சம், இன்றைக்கி நீ தான் எனக்கு இதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அதை அஃபர்மேஷன் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த கால் வந்து உட்காந்து மண்டிட்டு என்ன பண்ணேன், கடவுளே எனக்கு நான் ஒன்றுமே கேட்கல, நான் நல்லா தான் இருந்தேன், நான் ஒழுங்காக இருந்தேன், உண்மையாக இருந்தேன். ஆனால் எனக்கு இப்படி தேவையில்லாத ஒரு அநீதி நடந்திருக்கு. எனக்கு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் வாங்கி கொடு, வேறு ஒன்றுமே வேண்டாம். எனக்கு இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு கேட்டுட்டு நான் அந்த 3 மணி செம்ம டைமுங்க. அந்த நேரத்தில் நான் பண்ண விஷயம் என்ன ஆகுது, 21 நாள் 48 நாள் கரெக்ட் 48 நாளைக்குள்ளே அதுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் எனக்கு வந்துச்சு பாருங்க. சான்ஸே இல்லைப்பா, உண்மையில் என்னால் மறக்கவே முடியல. அங்கே தாங்க நிற்கிறாரு நம்ம கடவுள், கவலைப்பட விட மாட்டார். அதுவும் நீ கஷ்ட காலத்தில் நீ தனியாக இருக்கேன்னு நினைக்கிற பாரு, சத்தியமாக கடவுள் தனியாகவே இல்லை. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், உங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, நீ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சோல் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறது தான் கடவுள். அந்த தனிமையை நம்ம வெறுக்கிறது என்ன தெரியுமா, இது வரைக்கும் நம்மளே வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்த்ததே கிடையாது. அதனால தான் தனிமையில் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நமக்குள்ளே போய் நம்மளை பார்க்கும்போது பயப்படுறோம். ஏன்னா அது புது விதமான ஒரு உலகம். இது வரைக்கும் அதை நீங்கள் பார்த்ததே இல்லை. உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களோட உலகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த சுச்சுவேஷன் யாருமே போகிறதே கிடையாது. எப்பயும் இந்த கூச்சல், இந்த கூட்டம், இவங்க அதை நேசிக்கணும், இவங்க எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இறைச்சலான ஒரு சத்தத்துக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துட்டோம். தனியாக அந்த ஒரு இருட்டறையில் நம்ம மட்டும்தாண்டா வாழ்க்கையில், இனிமேல் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லைடா, கடவுள் மட்டும்தாண்டா இருக்கார், நம்ம தாண்டா செதுக்கிக்கணும்னு செதுக்கிக்கிட்ட ஒவ்வொரு இரவுகளும், ஒவ்வொரு ராத்திரிகளும், ஒவ்வொரு கண்ணீரும் இன்றைக்கி வந்து என்னோட கண்ணீர், என்னோட வேதனை, என்னோட அந்த ஒரு பாடம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் பாடமாக இருக்குது. எல்லோரும் ஏன் அழுகிற நிற்கிற, இப்படி தான் எனக்கு இருந்துச்சு, வா வெளியே வா. நான் நிறைய விஷயங்கள் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். எல்லா விஷயமும் நீங்கள் படுற அத்தனை கஷ்டங்களையும் நான் பட்டிருக்கேன். அதனால தான் கடவுள் வந்து நீ வந்து எப்பயுமே வந்து கிளாஸில் போய் நம்ம அனுபவ பாடமாக நம்ம படிக்கும்போது தான் நம்மளால் வந்து அது ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும், ஆள் மனசோட கனெக்ட் ஆக முடியும். அதனால தான் பர்சனல் ரீடிங் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா அவங்க சொல்கிற விஷயம் மற்றவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் எந்த சுச்சுவேஷனில், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து செகண்ட் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ப்ராப்ளம்ங்க, இதே வந்து வேறு யார்கிட்டையுமே அவங்களால சொல்லவே முடியாது. நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப்லாம் இருக்குங்க, எனக்கு கல்யாணம் ஆகி புருஷன் இருக்காங்க, பட் என்னோட மனசு அந்த ஒரு செகண்ட் ரிலேஷன்ஷிப் அது என்னவோ ஒன்றுங்க, என் ஒய்ஃபை மீறின ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன், ஹாரன் சவுண்ட் ஏதோ ஒரு கனெக்ஷனுங்க. அந்த கனெக்ஷன் வந்து என்னால் தெரியுது, எனக்கு சமுதாய
கோட்பாட்டுக்குள்ளே வராத ஒரு கனெக்ஷன் தான் அது, ஏற்றுக்காத ஒரு கனெக்ஷன் தான். பட் இருந்தாலும் என்னுடைய மனசு அதை போய் தேடுது, அது விட்டு போனால் என்னால் இருக்க முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து எல்லா விதமான விஷயங்களும் சரி, பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் படுற எல்லா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமே வந்து என்னால் வந்து அதை உணர முடியும். அது ஈஸியாக நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உண்டான டீகோடும் என்னால் பண்ண முடியும். அதனால் கடவுள் இது எல்லாத்தையும் நீ படித்தா தான் நீ வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும். அதனால படிக்க வச்சுருக்காரு போல். ஓகேங்க, ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிது. சூப்பரான காடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, காடெல்லாம் போதும். ஏன்னா கல்யாணமும் நடக்குது. இந்த இந்த கஷ்டங்கள், இந்த பிரிவினை இது எல்லாமே நல்லதுக்கு தான். நீங்களும் படிக்கணும், அவங்களும் படிக்கணும். தெளிவான ஒரு கைடன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போது உங்கள் பர்சன் வந்து பாட்டு மூலமாக சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கன்வே பண்ண போகிறாங்க. அது என்ன விஷயம்னு பாட்டோட 4 லைன் பாடுறேன். நீங்கள் அந்த பாட்டை போய் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அம்மா, ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே, ஆகாயம் தாங்காத மேகம் எது கண்ணே, நிலாவேவா செல்லாதேவா. இப்போ உங்கள் பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் பிரிவில் வந்து அப்போ தான் வந்து உங்களோட அருமை தெரியுது. இது என்ன பாட்டு தெரியுமா? காதலி அருமை பிரிவில், மனைவியின் அருமை மறைவில், நீரின் அருமை அறிவாய் கோடையிலே, தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோம், ஓஹோ தண்ணீர் கடலில் இருக்கிறோம், நதியே நதியே காதல் நதியே. இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க. இது இப்போ தாங்க அவங்களுக்கு வந்து உங்களை பற்றின அந்த அருமை பெருமையெல்லாம் தெரியுது. ஓகேங்களா? மறந்தாயே மறந்தாயே பெண்ணே என்னை ஏன் மறந்தாய், கடந்தேதான் நடந்தாயே யாரோ என்று ஏன் கடந்தாய். இந்த சாங் ரொம்ப டெட்டின்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ வந்து இந்த கார்டு வந்து நம்ம இப்போ எடுக்கிறதே இல்லை. இது ரொம்ப நல்ல ஒரு லாஜிக்கலான நிறைய விஷயங்கள்ங்க. நிறைய வந்தாலும் எடுக்க மாட்டேன். ஒன்றே ஒன்று நினச்சேன். இது என்ன வருது பார்க்கலாமா? இங்கே இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? பேலன்ஸ். உங்கள் லைஃப்பில் பேலன்ஸ் கண்டிப்பாக கொண்டு வாங்க. 6ங்கிறது முக்கியமான நம்பராக இருக்கலாம். முருகனோட ஆசீர்வாதம் பயங்கரமாக இருக்குது. 6ல் பிறந்திருக்கலாம். 6ங்கிறது கல்யாண நாளாக கூட இருக்கலாம். அமைதி தேவை உங்களுக்கு. கண்டிப்பாக கம்யூனிகேஷன் வருது. உங்களுக்கான சப்போர்ட்டிவ் பர்சன் வராங்க. நீங்கள் இப்போ அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அழுகிற மாதிரி சீன் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆப்போசிட்டில். அப்படியே சிரிச்சுட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. லைஃப்பில் எல்லாமே ஜாலியாக நடக்கும். அதுவே தன்னை போல் நடக்குங்க. நீங்கள் எதுவும் நீங்கள் இங்கே பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் ஒரு ஃபேமிலி இல்லை நீங்கள் ஏதாவது போராடிட்டுருக்கிறீங்க, அல்லது வந்து நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது, எதையாவது நினச்சி அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த நம்பர் எதை சொல்லுது அப்படின்னா, அமைதியோடு இருங்க. கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக நிதானமாக இரு. நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் கடவுள் பண்ணிகிட்ருக்காரு. நீ சந்தோஷமாக ஜாலியாக உன் வேலையை உன்னை மட்டும் பாரு. கண்டிப்பாக கம்யூனிகேஷன் அண்ட் சப்போர்ட் கடவுள்கிட்டேருந்து உனக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. ஒரு பேலன்ஸ் மட்டும் கொண்டு வா. புரியுதுங்களா? ஓப்பனாக இருங்க. ஒரு உங்கள் ஃபேமிலி மெம்பர்கிட்டயோ அல்லது உங்கள் லவர்கிட்டயோ உங்கள் கணவர்கிட்டயோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நினைக்கிறீங்களோ, என்னை விட்டு போச்சு, என்னை புரிஞ்சிக்கலாம் அப்படின்லாம் இருந்தீங்க, ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்க ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா, ஒரு ஹானஸ்டான ஒரு கான்வர்சேஷன் கண்டிப்பாக நீங்கள் ஓப்பனான ஒரு கான்வர்சேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். எல்லாமே சரியாகும். இதுதான் அமைதிக்கும் பேலன்ஸுக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து தரும். உங்கள் வீடு அப்படிங்கிறது வீட்லேயும் இருக்கலாம், அல்லது உங்கள் மன வீடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். புரியுதுங்களா? மனசில் அதனால தானே போராட்டமாக இருக்குது. ஒன்று கெரியரை நினச்சி போராடிட்டுருக்கீங்க, அதுவும் பேலன்ஸ் எல்லாம் போகுது. ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப் நினச்சி போராடுறீங்க, அதுவும் இங்கே வந்து புட்டுட்டு நிற்குது.
கண்டிப்பாக நீங்கள் இப்போ போகிற பாதை குரோத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. 1177 பார்க்குற பர்சனாக கூட கண்டிப்பாக இருப்பீங்க. அல்லது 1111 பார்க்கக்கூடிய பர்சனாக கூட இருப்பீங்க. நிறையா கற்றுக்கோங்க. அதுதாங்க உங்களை டெவலப்மெண்ட் கொண்டு போகும். நேச்சர் நல்லா அது கூட கனெக்ட் ஆகும். நேச்சர் மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஹீலர் கிடையவே கிடையாது. ஸோ போங்க, டைம் கிடைக்கிறப்போ இயற்கையான சுச்சுவேஷனுக்குள்ளே போங்க. நிறையா அதை வந்து ரசிங்க. குழந்த மாதிரி இருங்க. வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய ஆள் நினச்சிக்கிறோம் நம்ம எல்லாருமே. இல்லை, நம்ம எப்பயுமே நம்ம குழந்தை தான். நமக்குள்ளே ஒரு குழந்தை ஏங்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைத்தன்மை உள்ள எல்லாம் சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ குழந்தையாக ஜாலியாக இருங்க. ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் எடுங்க. கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கோங்க. சொல்லுங்க, டேரோ கிளாஸும் போயிட்டுருக்குங்க. என்னால் வந்து புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு என்னால் ஏர்ன் பண்ண முடியாது, வீட்டில் இருந்துகிட்டே நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரோ கிளாஸ் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயங்க. அது ஈஸியான முறையில் எளிமையான ஒரு நடையில் அழகாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கான லெசன்ஸ் வந்து எடுத்து கொடுக்கப்படுங்க. அது 15 நாளே உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். வீட்டில் இருந்தபடியே நீங்களும் சம்பாதிக்கலாம். அதனால் ஏதாவது ஒரு கிளாஸஸ் பாருங்கள், அதான் வந்துருக்கு பாருங்கள். என்கேஜ் இன் ஆக்டிவிட்டீஸ் லைக் டேக்கிங் கிளாஸஸ். நீங்கள் ஏதாவது கிளாஸ் கூட எடுக்கலாம், டேரோ கிளாஸ் எடுக்கலாம், பர்சனல் ரீடிங் எடுக்கலாம். ஏதாவது ஒன்று வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அது நேச்சர் கூட கனெக்ட் ஆகுங்க. உங்களோட பொட்டன்ஷியல் அது இப்போ வந்து என்ன ஆகுது, நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கும் போது உங்களோட பொட்டன்ஷியல்லாம் வெளிப்படும். அதுதாங்க உங்களை சக்ஸஸ் நோக்கி கொண்டு போகும். இதுதான் உங்களோட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும். ஏதாவது ஒன்று நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டேலாம் இருக்கக்கூடாது. இனிமேலாம் அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நம்ம என்ன வீடியோவை தொடர்ச்சியாக நம்ம 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் இதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா நேரம் நீங்கள் மாறி இருக்கணும். நான் தான் நிற்காதீங்க, அங்கே நிற்காதீங்க, அழுவாதீங்க, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் இன்னும் அதே மாதிரி தாங்க இருக்குது. நீங்கள் 6 மாதம் பார்த்த மாதிரி தான் இருக்குன்னா நீங்கள் 6 மாதமாக அதே இடத்துல தான் உட்காந்துருக்கீங்க. உங்களை சேஞ்ச் பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா என்னை சேஞ்ச் பண்ண அடுத்த செகண்ட் உலகம் மாறுனுச்சு, என்னை சுற்றி இருந்தவங்க மாறினாங்க, லைஃபே டோட்டலாக மாறுனுச்சு. இதெல்லாம் வந்து கதைக்காக சொல்கிற விஷயம் கிடையாது. என்னோடைய கதையை மையப்படுத்தி நான் உங்ககிட்ட சொல்லி எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா எப்பயுமே நம்ம மனசு என்ன தெரியுமா பண்ணோம், யாராவது நமக்கு முன்னாடி இதை வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்களா, இந்த விஷயத்த வந்து அனுபவிச்சிருக்காங்களான்னு பார்க்கும். இல்லைன்னா அனுபவப்படாமல் நீ சொல்கிற, நீ எல்லாம் என்ன நிறைய காசு வச்சுருக்க, உனக்கெல்லாம் என்ன கஷ்டப்படுறவங்களோட அருமை உனக்கு என்ன தெரியும்னு மைண்டு திரும்ப கேட்கும். ஆனால் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து மேலே வந்தால் என்னால் வந்து சொல்ல முடியும், நான் இந்த இடத்துல நான் நின்னேன், இந்த இடத்துல எனக்கு வலிச்சிச்சு, இந்த இடத்துல நான் அழுதேன், இந்த இடத்துல எனக்கு அடி விழுந்துச்சு, கடவுள் கொடுத்தாரு, நான் முன்னாடி போனேன், எனக்கு கையை கடவுள் பிடிச்சாரு, எனக்கு வேணுங்கிற ஜட்ஜ்மெண்ட் அங்கே கிடச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் ஏறி வந்திருக்கேன். அதனால் எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்குது. அதனால் கேட்குறவங்க உங்கள் வாழ்க்கை தான் மாறப்போகுது. கேட்காதவங்க இன்னும் நிறைய டைம் எடுக்கும் நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ வந்து அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில காட்ஸ், ஏஐ காட்ஸ். என்னோட பர்சன் வந்து என்ன தான் நினச்சிட்ருக்கான், கல்லூரி மங்கன் என்ன தாண்டா நினைக்கிறான் என் பர்சன், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. உண்மையாக லவ் தான் பண்ணுறானா, இல்லை வேறு எங்கேயாவது ஓடிவிட்டானா, இல்லை நம்ப வச்சு விட்டுட்டு ஓடிட்டானா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க. நிறையா பேர் வந்து அந்த நம்பிக்கை துரோகத்தில் அதுலேயும் மாட்டிட்டு அழுது நிற்கிறீங்க. பார்ட்னர் மைட் பி ஃப்ளர்ட்டி எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளர்ட்டினா என்ன தெரியுங்களாங்க, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். எப்பயுமே ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, நமக்கு என்னென்ன விஷயம் பிடிக்கணும் அப்படியே கீனாக அப்சர்வ் பண்ணிக்குவோம். ஜென்ரலாக வந்து மேல் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபீமேலோட என்ன வெர்ஷன் வந்து ஃபீமேலுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து அதை அப்படியே இது பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இது வந்து ஜென்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஜென்ரலாக லவ் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துலலாம் வந்து பண்ணுவாங்க. அதனால ஐ ட்ரஸ்ட் மை பார்ட்னர் அண்ட் அவர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அஃபர்மேஷன் போடுவாங்க. இது வந்து ஜென்ரலாக எல்லா பாய்ஸ் தான், நான் தப்புன்னு சொல்லலை. ஒரு பொண்ணுக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் அந்த உறவை தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த பாய் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவன் ரோல் வந்து ப்ளே ஆகும். கொஞ்ச நாள் கழித்து அந்த கேர்ளை வந்து அவன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மடக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது. அந்த பொண்ணாக நினச்சா மட்டும்தான் அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட மனசுக்குள்ளே அந்த பையன் உள்ளே வர முடியும். அது வரைக்கும் நிறையா டெஸ்ட் வைப்பாங்க, அது வரைக்கும் நிறையா வந்து கேள்வி கேட்பாங்க. நம்பலாமான்னு ஒரு பொண்ணு வந்து சாதாரணமாக டக்குன்னு பார்த்த உடனே கவுந்துட மாட்டாங்க. ஆனால் பாய்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணை பார்த்த உடனே கவுந்துருவாங்க. கவுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்னு நல்லா நோட் பண்ணி கீனாக வாட்ச் பண்ணிவிட்டு பிடிச்ச விஷயமா பண்ணுவாங்க. சில பேர் வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ளர்ட்டி எனர்ஜியும் இருக்குது. சில பேர் வந்து இன்பில்ட்டாகவே நமக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்துக்கலான்னு தானாகவே மாறுவாங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கவும் செய்வாங்க. 2 விதமான விஷயங்களும் இருக்குது. அப்போது நல்லவங்களும் இருக்காங்கங்க, இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. ஜென்ஸில் லேடிஸில் கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ 2 எனர்ஜியும் தான் இருக்குங்க. அப்போது வந்து அந்த மாதிரி பிடிச்சதை செய்யக்கூடிய ஒரு பார்ட்னராக கூட பாஸ்டில் இருந்திருக்கலாம். எல்லாமே நடக்கிற விஷயந்தாங்க. இது என்னமோ புதுசாக நான் வந்து இல்லாத விஷயத்தில்
ஒப்புமைப்படுத்தி காட்டுறது கிடையாதுங்க. எல்லாமே உலகத்தில் நடக்குது தான். எல்லாமே பார்த்துருப்பீங்க நீங்கள். பார்ட்னர் நீட்ஸ் ஸ்பேஸ். இப்போ உங்கள் பர்சன் வந்து பார்க்காம உங்களை பற்றி நினைக்காம ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஸ்பேஸ் கொடுங்க. அந்த ஒரு காலியான ஒரு இடத்த கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் வேணுமா, உங்களோட முக்கியத்துவம் என்ன, உங்களோட அருமை என்ன, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற சில தெளிவான யோசனையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதனால் ஐ ரெஸ்பெக்ட் மை பார்ட்னர்ஸ் நீட் ஃபார் ஸ்பேஸ் அண்ட் நர்ச்சர் ஹெல்த்தி இண்டிபெண்டன்ஸ் இன் ரிலேஷன்ஷிப். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிபெண்டன்சி கொடுக்கணுங்க. உறவு வந்து ஒரு லவ் பண்ணிட்டா நம்ம வந்து அவங்கள வந்து என்ன பண்ணணும், சப்ரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நிற்கக்கூடாது, அங்கே பேசக்கூடாது, இங்கே வரக்கூடாது, எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இரு, நீ எங்கே போகிற சொல்லு, அங்கே போகிற சொல்லுன்னு ஒரு போலீஸ் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு இண்டிபெண்டன்சி, நீயா இரு, அதுதான் உண்மையான லவ். நான் உன்னை லவ் பண்ணுறேங்கிறதுக்காக உன்னை நான் வந்து அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. நீ இயல்பாக எப்படி வளர்ந்து வந்திருக்கியோ அதே மாதிரியே இரு, நானும் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டாலே பாதி பிரச்சனை எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, லவ்லியாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்லையாக இருந்தாலும் சரி இருக்கவே இருக்காது. பட் நம்ம அப்படி தான் இருக்கிறதில்ல. கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்மளை விட்டு போயிடுமோங்கிற ஒரு பயம் நமக்கு. இந்த பர்சன் நம்மளை விட்டு போயிடுவானா, ஏமாற்றிடுவானா, யார் கூடயாச்சும் போயிடுவானா, அம்மா பேச்சு தான் ஓடிடுவானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் 2 ரிலேஷன்ஷிப்லேயே இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணி நீ எனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி நான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மெசேஜஸ் கேட்பாங்க, ஒவ்வொரு ஃபோட்டோஸ் கேட்பாங்க. இது 2 பேர் சைட்லேயுமே இருக்கிற ஒரு விஷயந்தான். பார்ட்னர் இஸ் சீட்டிங் ஆன் யூ. நிறைய பேரோட பார்ட்னர், ஒரு சில பேரோட பார்ட்னர், நிறைய பேர்னு சொன்னீங்கன்னா ஐயோ என்னோடய பார்ட்னரான்னு நினச்சிடுவீங்க. சில பார்ட்னர் வந்து உங்களை வந்து ஏமாத்துற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்கலாம். உங்ககிட்டயும் மெசேஜ் பண்ணலாம், இன்னொருத்தவங்ககிட்டயும் மெசேஜ் பண்ணலாம், உங்களை தாண்டி வேறு ஒருத்தவங்க முக்கியம்னு கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் வந்து அஃபர்மேஷன் என்ன போடுறீங்க, ஐ டிசர்வ் ஹானஸ்டி அண்ட் ரெஸ்பெக்ட் இன் மை ரிலேஷன்ஷிப், ஐ செட் ஹெல்த்தி பவுண்டரிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் மை வெல்பீயிங். ருத்ராட்சம் தேவைப்படுறவங்க ருத்ராட்சம் இருக்குங்க, ருத்ராட்சம் பிரேஸ்லெட் இருக்குது, பாசிட்டிவிட்டி கொண்டு வரும் உங்களுக்கு. அதே மாதிரி கடவுளோட $50 இருக்குது, 50 மணியும் இருக்குது. தேவைப்படுறவங்க சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம மாற்றி தான் ஆகணும். எண்ணங்கள் வந்து நம்ம அப்படியே படிப்படியாக நெகட்டிவ் மைண்ட் செட்டோட, நெகட்டிவ் எண்ணங்களோட வளர்ந்துட்டோம். சில விஷயங்கள் வந்து நம்ம மாறணும்னா நம்ம மாற்றிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. பார்ட்னர் இஸ் ஃபேஸிங் டிஃபிகல்ட்டி டு லிவ் லைஃப் வித்தவுட் யூ. பார்ட்னர் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இல்லாமல் அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்கள் பார்ட்னராக இருக்கலாம் அல்லது நீங்கள் இருக்கலாம். நீங்களும் கஷ்டப்படுறீங்க அந்த பார்ட்னர் இல்லாமல், அவங்களும் வந்து நீங்கள் இல்லாமல் வாழ முடியல. அந்த 2 பேருக்கும் வந்து பொதுவான ஒரு விஷயம் தான். ஏன்னா 2 பேரும் இந்த பக்கம் திரும்பி இவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. 2 பேருமே ஃபீலிங் ஒரு ஒரு சேட்னஸ் தான் ஃபீல் பண்ணுறாங்க, ஃபேஸிங் டிஃபிகல்ட்டிஸ் தான் வாழ்கிறதுக்கு. ஓகே, அஃபர்மேஷன் என்ன போடணும் அப்படின்னா, ஐ ஆம் எ கம்ப்ளீட் அண்ட் fulfilled individual within a relationship, my partner and I support each other's growth. ஓகேங்களா? அப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் பர்சன் இதெல்லாம் தான் நினைக்கிறான். அஃபர்மேஷன் கார்ட்லேயும் வந்துச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், யாரோட கைடன்ஸ் அப்படின்னா என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் சிவா அப்பாவே எடுக்கிறீங்க அப்படின்னா, என்னை வந்து காப்பாற்றின கடவுள் இவர் தாங்க. நிறைய பேர் அழிக்கிற கடவுள்னு நினச்சிட்ருக்கீங்க. இல்லை என்னெல்லாம் கெட்டதை அழிச்சு, என்கிட்ட இருந்த கெட்ட நபர்களை, கெட்ட விஷயங்களை, தேவைப்படாத விஷயங்களை எல்லாத்தையும் அழித்து அந்த பக்கம் தள்ளி விட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் பாருங்களேன், அவரோட அந்த தோற்றமே பாருங்கள் எவ்வளோ பலமாக இருக்குது பாருங்கள். இந்த கண்களை பார்த்தா நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, என்ன இப்படி இருக்குன்னு. கெட்டதை அழிச்சிருவார். அதனால் நல்ல எண்ணத்தோடு நல்லபடியாக நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளாம் பயப்பட தேவையில்லை. இவரோட செல்ல குழந்தை நம்மலாம். அதனால தான் சிவாப்பாமே. பட்டு எதுக்குமே ஆசைப்படாதவர் பாருங்கள். வெறும் ருத்ராட்சம் மட்டும்தான் போட்டிருக்காரு. அதனால தான் ருத்ராட்சம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா அவரோட அந்த ஒரு அவர் தான் வந்து அந்த கெட்ட விஷயங்களை விளக்குறது, அந்த பாசிட்டிவிட்டி மைண்ட் செட் கொடுக்கறது, அந்த நெகட்டிவிட்டி தாட்டை விளக்குறது, அந்த ஓவர் திங்கிங்கு, எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்களை விளக்குறது ருத்ராட்சம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குங்க. அதனால் தேவைப்படுறவங்க ருத்ராட்சம் பிரேஸ்லெட்டு சைஸ் சொல்லிவிட்டு வாங்கிக்கோங்க. இன்றைக்கி சிவாப்பா நமக்கு என்ன விதமான கைடன்ஸ் தராங்க பார்க்கலாம். வாவ், நான் சொன்னேன் இல்லைங்களா, ருத்ராட்சம் பற்றி பேசினேன். இன்றைக்கி அதே கார்டு வந்திருக்கு. வாட் அ மிராக்கிள் பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், சத்தியமாக
நான் வந்து பூஜை ரூம் வந்து என்ன பண்ணுவேன், பூஜை பண்ணி மந்திரங்கள் பண்ணி அந்த பூஜை ரூமில் பயங்கரமான ஒரு எஃபெக்டான ஒரு விஷயம் அங்கே எப்பயுமே இருக்கும். எதை நினச்சி சாமி கும்பிட்டாலுமே வந்து அது அப்படியே பலிக்கும். அதே மாதிரி அந்த ஒரு ஃபோக்கஸ் தான் நான் இந்த ஒரு டிவைன் மெசேஜ் இது வரைக்கும் நம்ம 1 இயர் ஆக போகுது ரீடிங் நான் கொடுக்க ஆரம்பித்து. நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களோட எனர்ஜி கனெக்ஷனும் சேர்ந்து தான் கார்டில் வருது. நிறைய பேருக்கு வந்து ருத்ராட்சம் போடுங்கன்னு இப்போ தான் சொன்னேன், பிரேஸ்லெட் வாங்கிக்கோங்கன்னு. அதுக்கு சொல்கிற மாதிரியே ருத்ராட்சம் வந்திருக்கு பாருங்கள். ருத்ராட்சா டீடாக்சிஃபிகேஷன் அண்ட் கிளன்சிங், செம்ம பாசிட்டிவ் வைபுங்க. உண்மையாக நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, கவலைப்பட்டுட்ருக்கீங்க. ருத்ராட்சத்தை வாங்கி போடுங்க, கடவுள் உங்களை காப்பாற்றுவார் கண்டிப்பாக. ருத்ராட்சம் ஏன்னா அது வந்து என்னோடய பூஜை அறையில் வச்சு நான் வந்து உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்குறேன். இன்னும் வந்து அதிகப்படியான அந்த பூஜை அறையாக வைபுங்க. அதனால தான் எங்கள் வீட்டில் எல்லா சாமியுமே வந்து மெயினாக வாராகி சாமி, பிள்ளையார் சாமி எல்லாமே தண்ணி பால் எல்லாமே குடிப்பாங்க. அதனால் ஒரு டிவைன் எலிமெண்ட்டுங்க லார்ட் சிவாவோடது. சிவனே வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ என்ன கையில் மட்டும் போட்டுக்கோ. நான்வெஜ் சாப்பிட்றப்ப மட்டும் அந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கழட்டி வச்சுருங்க. நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிடும்போது போட்டுக்கலாமா, நான்வெஜ் சாப்பிடும்போது நான்வெஜ் கழுவும் போது இதை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்ற நேரம் வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க. பெண்கள் வந்து அந்த ஒரு 3 தினங்கள் வந்து அதை கழட்டி வச்சுருங்க. இது வந்து ஒரு கிளன்சிங் பர்பஸ் தாங்க இது. மற்ற நேரமெல்லாம் போடாத மற்ற நேரமெல்லாம் கடவுள்கிட்ட வச்சுருங்க. அதை பூஜை பண்ணும்போது தூப தீபம் காமிக்கும் போது அது ஒரு கிளன்சிங் ஆகிடும். ஓகேங்களா? அப்போது செம்ம பாசிட்டிவான ஒரு வைப்பு தாங்க. இன்னும் சிவாப்பா என்ன கொடுக்க போகிறீங்க? எம்ப்ரேஸ் லைட் அண்ட் சவுண்ட், ஓப்பன் டு டிவைன் கைடன்ஸ். டிவைன் கைடன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடவுள் உங்களுக்கு வழி நடத்திட்டு இருக்காங்க. சொல் பேச்சை கேளுங்க, அதை அட்டென்ஷன் பண்ணுங்கள், கவனிங்க. நீங்கள் ஒரு உலகத்தில் எதையோ ஒன்று கவலைப்பட்டுக்கிட்டு அதிலே நிற்கிறீங்க. நீங்கள் டிவைன் நிறைய சயின்ஸ் கொடுப்பாங்க, ஏஞ்சல் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பறவைகள் உங்கள் முன்னாடி விசித்திரமான பறவைகள் பறக்கலாம், அல்லது வந்து பட்டர்ஃப்ளைஸ் பறக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பூச்சி, ஒரு பூரான் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அது வந்து அவங்களுக்கு கிராஸ் பண்ணி நீங்கள் எதாவது கண்ணில் பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம். அது டிவி ஸ்க்ரீனில் கூட நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கலாம். அப்போ வந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதில் நிறைய டிவைன் சயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதை பாருங்கள். அப்போது வந்து நிறைய ஒரு சவுண்டு, ஒரு விசித்திரமான சவுண்டு, ஒரு லைட்டு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்னடா இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களாக பார்க்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் வர்ற டயத்தில் அந்த ஒரு மெசேஜஸ், ஏதாவது அந்த காருக்கு பின்னாடி எழுதின மெசேஜஸாக இருக்கலாம். நான் இருக்கிறேன், நீ பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி, உன் கடவுள் உன்னை படைத்தவன் உன்னை காப்பாற்றுவான், ஹாரன் சவுண்ட், அந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வரலாம். அதுக்கப்புறம் நிறைய நம்பர்ஸ் வரலாம். சிக்னிஃபிகண்ட்டாக நீங்கள் அந்த நம்பரை பார்க்கணும், நான் இருக்கேன் உனக்கு அழுகாது அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் டிவைன் சயின்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த டிவைன் கைடன்ஸை நீங்கள் தான் பார்க்கணும். ஒளி ரூபத்தில் பார்க்கலாம், நீங்கள் அந்த சவுண்ட் ரூபத்தில் கேட்கலாம், நீங்கள் நம்பர் ரூபத்தில் பார்க்கலாம். அப்போது எல்லாமே உங்களை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கார். அவர்லாம் அப்படியே சும்மா உட்காந்துருக்காருன்னு நினைக்காதீங்க. அவர் 46 பயங்கரமான நம்பர். இது வந்து ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான நம்பருங்க. இது என்ன, இந்த நம்பரோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரீடிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக நல்லது மட்டும்தாங்க நடக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கே எதை நினச்சோ அழுதுட்டுலாம் உட்காராதீங்க. எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.